எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ப்ரௌனிஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல் 2 முட்டையை அடிப்போம். முட்டை அடிச்சாச்சுது. அதோட சேர்த்து டின் பால் ஒரு டின் எடுத்துருக்கிறேன். அதையும் கலப்போம். டின் பால் அடித்த உடனே பட்டர் 55 கிராம் எடுத்து சூடாக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு கலப்போம். இதுக்கு கொக்கோ பவுடர் 30 கிராம் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து மா 95 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து அதோட சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு கலப்போம். இந்த ப்ரௌனிஸுக்கு பேக்கிங் பவுடர் போடுற இல்லை. இப்போ இதை வடிவாக கலந்து போட்டு கலந்தாச்சுது. இப்படி இருக்க வேணும். இப்போ இதை நாங்கள் ட்ரையில் பேப்பரை வச்சுட்டு பேக்கிங் பேப்பரை இதுக்குள்ள இதை ஊற்றுவோம். இப்போ ரேக்க விட்டுட்டு இதை நிரவி விடுவோம். இப்போ எல்லாம் நிரவி போட்டு அதுக்கு மேலே நான் வெள்ளை சாக்லேட்டு 25 கிராம் எடுத்து இதுக்கு மேலே தூறன். இதுக்கு நான் வறுத்த கச்சான் ஒரு கரைக்கு தான் போட போகிறேன். எங்களை இது சின்னாக்களுக்கு இது பிடிக்காது. அப்போ நான் ஒரு கரைக்கு தான் இதை தூவி விட போகிறேன். இது 200 வகையில் விட்டுட்டு 20-25 நிமிஷத்தில் வச்சு எடுக்கலாம். நான் வச்சுட்டு காட்டுறேன். அவனுக்குள்ளால் எடுத்தாச்சு எங்கள்ட ப்ரௌனிஸ். இதை ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கு பிறகு வெட்டுவோம். ப்ரௌனிஸ் ஆறிடுது. இப்போ வாங்க இதை வெட்டுவோம். இப்போ வெங்கெல்லாம் வட்டி ஆச்சுது. எங்கள்ட ப்ரௌனிஸ் எப்படி இருக்குண்டு பார்க்க வடிவாக இருக்குது. இனித்தான் சாப்பிட்டு பார்க்கணும். வாங்குவோம், சாப்பிடுவோம். இதுக்கு ஒரு டெக்கரேஷன் ஒன்று கொடுப்போம். இப்போ மேலே கொஞ்சத்துக்கு சாக்லேட் விடுவோம். இந்த ப்ரௌனிஸோட நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் வச்சு குடிக்க போகிறோம். வாங்கோ, ப்ரௌனிஸும் ஐஸ்கிரீமும் வனிலா ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்படி சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, விரும்பினாக்கள் ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ எங்கள்ட ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுது. இனி சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.